வணக்கம். நான் வெங்கட் நாகா ஆட்டோடெக் தமிழ் சேனலுக்கு அன்புடன் வரவேற்கிறேன். இந்த வீடியோவில் நம்ம அடாஸ் பற்றி பார்க்க போகிறோம். அடாஸ் லெவல் 1 பற்றி. போன வீடியோவில் அடாஸ்னா என்னன்றதை பற்றி பார்த்துருந்தோம். இந்த வீடியோவில் அடாஸ் லெவல் 1 பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி போன வீடியோவில் போட்ட அந்த அடாஸ் லெவல் 0 to 5 பற்றி ஒரு எக்ஸ்பிளைன் கொடுத்துருந்தோம். அதை பார்க்காதவங்க கீழே லிங்க் கொடுத்துருக்கேன், டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நீங்கள் போய் லிங்க் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த லெவல் ஆஃப் இது, ஏன்னா அடுத்தடுத்த லெவலில் நம்ம 1லேருந்து அந்த 0லேருந்து 5 லெவல் வரைக்கும் பார்க்க போகிறோம். இப்போ இந்த வீடியோவில் நம்ம 1லேருந்து பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என்னென்னா, இதில் போன வீடியோ போட்ட அந்த வீடியோலேருந்து ஒரு கொஷின் வந்திருக்கு. நிறைய கொஷின்ஸ் கேட்டிருந்தாங்க. அதில் கொஞ்சம் கிளாரிட்டியாக சில கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க ஒருத்தவங்களுக்கு. அவங்க கேட்டவங்களுக்கு ரொம்ப நன்றி. அதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னென்னா, in case of while driving the sensor will fail, what we can do. என்ன கேட்டிருக்காருன்னா, இப்போ நம்ம சப்போஸ் இந்த அடாஸ் இருக்கிற வெஹிக்கிள் டிரைவ் பண்ணிட்டு இருக்கும்போது சென்சார்ஸ் ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா நம்ம என்ன பண்றது அப்படின்னு கேட்டிருக்காரு. இதுல மெயினா சென்சார்ஸ் பார்த்தீங்கன்னா, இந்த காரோட அடாஸோட மெயின் ஃபங்க்ஷனுமே நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ஃபர்ஸ்ட் வீடியோவில். இதுல நிறைய சென்சார்ஸ் இருக்கு. லேடா சென்சார்ஸ், லீடா சென்சார், அது போக லைட்னிங் சென்சார்ஸ், இந்த மாதிரி நிறைய இருக்கு. அதனால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேவ் ஆட்டோமேட்டிக்காக என்ன ஃப்ரண்ட்ல இருக்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேவ் போகும். வேவ் பாஸ் பண்ணி திரும்ப அந்த வேவ் ரேஸ் அல்ட்ராசோனிக் சென்சார்னு சொல்லுவாங்க. அதாவது இங்கேருந்து வேவ் பாஸ், இது எதுனா அந்த ஒவ்வால்ஸ் எப்படி போகுதோ அதை வச்சு இந்த டிசைன் பண்ணதான் அந்த அல்ட்ராசோனிக்ஸ். சவுண்ட் வேவ் பண்ணிகிட்டே போகும். திரும்ப அந்த வேவ் வர திசையை வச்சு தான் அது அதோட பாதையை கண்டுபிடிச்சிட்டு போகும். அதே மாதிரி தான் இந்த அல்ட்ராசோனிக்லேருந்து உங்களுக்கு டைரெக்டாக வேவ் போயிட்டு திரும்ப வரதை வச்சு அதை சென்ஸ் பண்ணிட்டு தான் அந்த சென்சார்ஸ் ஒர்க் ஆகும். அந்த மாதிரி ரொம்ப சென்சிட்டிவான சென்சார்ஸ்லாம் எல்லா இடத்துலையும் யூஸ் பண்ணியிருப்பாங்க. லேடா சென்சார்ஸ், லீடா சென்சார்ஸ் எல்லாமே. அப்படி இருக்கும்போது உங்களுக்கு எல்லாமே தரவா R&Dல செக் பண்ணி ப்ளஸ் உடனே ஒரு வெஹிக்கிள் டெலிவரி ஆகாது. நிறைய செக் இருக்கு. ஒரு வெஹிக்கிள் டெலிவரி மேனுஃபேக்சரிங் ஆனோடனே உடனே வராது. அதில் நிறைய செக் பாயிண்ட் வச்சுருப்பாங்க. அது கிட்டத்தட்ட ஒரு மேனுஃபேக்சரிங் ஆகி ஒரு மாதமாவது நிற்கும். மேனுஃபேக்சரிங் யூனிட்லேயே நிற்கும். அதுக்கப்புறம் தான் மற்ற டீலருக்கு எல்லாமே அவங்க வெஹிக்கிள் அனுப்புவாங்க. செக்கிங், குவாலிட்டி செக்லாம் நடந்து தான் அனுப்பும். அவ்வளோ சீக்கிரம் ஃபெயிலியர் ஆகாது. அது 99% சொல்லலாம். 1% எலக்ட்ரானிக்ஸ் ஏதாவது ஃபெயிலியர் இருக்கும். ஆனால் அவ்வளோ தூரம் ஃபெயிலியர்ஸ் நடக்கிற அளவு அவங்க சென்ஸ் பண்ண மாட்டாங்க. மேக்ஸிமம் அவங்க கொடுக்கறது லைஃப் டைம் வரைக்கும் இருக்கிற மாதிரி தான் குவாலிட்டி செக் பண்ணி கொடுப்பாங்க. ரெண்டாவது கேள்வி பார்த்தீங்கன்னா, we are aware that non-urban area infrastructure road is not good condition for the car. கரெக்ட். அடுத்து என்னன்னா, இப்போதான் நம்ம இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வளர்ந்துட்டு இருக்கு. அந்த வளர்ந்துட்டு இருக்கிற இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி நான் அர்பன் ரோட்ல நம்ம எப்படி டிராவல் பண்றது அப்படின்ற மாதிரி ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காரு. ஏன்னா இந்த லேடா சென்சார்ஸ் எல்லாமே உங்களுக்கு அந்த லேனை வச்சு தான், 3 லேன் இருக்கும் இல்லையா, அந்த லேனை வச்சு தான் ஒர்க் ஆகும். இவங்க அர்பனில் பற்றி சொல்கிறாங்க. ஆனால் நார்மலாக நான் ஒரு டவுன் டு டவுன் நான் கூட இப்போ ட்ராவல் பண்ணியிருந்தேன். அந்த ட்ராவலில் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு மெயின் ஒரு சிட்டிஸ், ஒரு என்ன சொல்கிறது, ஒரு மெயின் சிட்டி, ரெண்டுமே கனெக்டிவ் சிட்டி தான். அந்த ரெண்டு இதுவுமே கிட்டத்தட்ட ஒரு 20 கிலோமீட்டர் வரைக்கும் 3 லேனுமே இல்லை. அது கிராமத்து ரோடு கிடையாது, மெயின் சிட்டி ரெண்டுமே. அதனால இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இப்போதான் டெவலப் ஆகிட்டு இருக்கு. ஏன்னா ரோடுகள் இப்போ கடைக்கோடி வரைக்கும் போட ஆரம்பிச்சிட்டாங்க. அதில் உங்களுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஜாஸ்தியாக தான் இருக்கும். அதில் வளரதான் இந்த உங்களுக்கு அடுத்தடுத்த லெவல் ஆஃப் போகிறது. அதனால இது இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை பொறுத்தளவு எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக தான் நம்ம போயிட்டு இருக்கோம். முன்னே இருந்ததை விட மேக்ஸிமம் கவர்மெண்ட் அதை முடிச்சிருவாங்கன்னு தான் இருக்குது. அப்போ உங்களுக்கு அது யூஸ் ஆகும். உங்களுக்கு அப்பையும் நீங்கள் அந்த ரோடுக்கு போகிறீங்க, சப்போஸ் இல்லைன்னா நீங்கள் அதை ஆஃப் பண்ணிக்கலாம், வேண்டாம்னா. இதில் அடாஸில் ஒரே ஒரு அட்வான்டேஜ் என்னென்னா, நீங்கள் எல்லாத்தையுமே நீங்கள் ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம். எந்த ஃபங்க்ஷனையும் நீங்கள் ஆனில் தான் இருக்கும். சப்போஸ் அது ஒர்க் ஆகலைன்னா நம்ம என்ன பண்ண, தேவைங்கிற இடத்துல ஆன் பண்ணிக்கலாம், தேவையில்லாத இடத்துல ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம். மூணாவது கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா, அடாஸ் ஃபீச்சர்ஸ் ஃபெயிலியர், ஹவு டு ரியாக்ட் த இஷ்யூ இமீடியட்லி. சப்போஸ் சென்சார் ஏதாவது ஃபெயிலியர் ஆச்சுன்னா எப்படி இது பண்ணுறது அப்படின்னு கேட்குறாரு. அவ்வளோ சீக்கிரம் நான் முன்னாடி சொன்னது தான், ஃபெயிலியர் ஆகாது. இஷ்யூ ஆச்சுன்னா உங்களுக்கு அவ்வளோ ஒர்க் ஆகாத மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா உங்களுக்கு அதுலேயே சிம்டம் காமிச்சிடும். ஏதாவது மால் ஃபங்க்ஷன் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அதில் ஒரு இண்டிகேட் வந்துடும். இது ஒர்க் ஆகலை, அது ஒர்க் ஆகலாம். நீங்கள் ஃபோட்டோ எடுத்து வச்சுட்டு அதை நீங்கள் சர்வீஸ் சென்டருக்கு அனுப்பிச்சு நீங்கள் கேட்கலாம். அது அவ்வளோ சீக்கிரம் இதாகாது. அது எல்லாமே உங்களுக்கு உள்ளே இருக்கிற பிசிஎம்ல கனெக்ட் ஆகிருக்கும்.
பவர் கண்ட்ரோல் மாடுல்னு சொல்லுவாங்க. அது வந்து அதுதான் பிரெயின் காருக்கு. அதுதான் உங்களுக்கு அதுக்கு தனியாக ஒரு சிப் இருக்கும். அதுதான் இது எல்லாத்தையுமே பிரெயின் மாதிரி கண்ட்ரோல் பண்ணும். ஏதாவது இஷ்யூன்னா அதுவே உங்களுக்கு காமிச்சிடும். 4வது கேள்வி என்ன கேட்டிருக்காருன்னா, ஒன்ஸ் வி ஆர் ஆல் accommodate this technology, how will drive ordinary car and how to get safety? நல்லா கேட்டிருக்காரு. ஏன்னா இது வந்து எப்படின்னா, நம்ம இப்போ நார்மலான வெஹிக்கிளில் போகிறதுக்கும் இப்போ இருக்கிற இந்த டெக்னாலஜி யூஸ் பண்ணுறோம்னா எப்படி அடாப்ட் ஆகும்? இதுக்கு இன்னொரு விஷயம் நான் முன்னாடி தான் சொல்கிறேன். நம்ம ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி போனோம்னா வெறும் பவர் ஸ்டீரிங் மாத்திரம் யூஸ் பண்ணோம். பவர் ஸ்டீரிங் இல்லாத காருமே இருந்துச்சு. பவர் விண்டோ, பவர் ஸ்டீரிங் கூட இல்லாத கார் யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ பவர் ஸ்டீரிங்கை தாண்டி 6 ஏர் பேக்கு, ஏபிஎஸ், அடாஸ் கேட்குற அளவுக்கு வந்துட்டோம். இது வளர்ந்துருச்சு டெக்னாலஜி. அதனால டெக்னாலஜிக்கு அடாப்ட் ஆனால் பழைய வெஹிக்கிளை ஓட்ட முடியாது அப்படிலாம் கிடையாது. நான் தான் சொல்கிறேன், இந்த அடாஸுங்கிறது நமக்கு ஒரு அடுத்த லெவல் ஆஃப் ஒரு ஃபீச்சர். அவ்வளோதான் ஃபீச்சர். இது இப்படி தான் இருக்கும், நீங்கள் இப்படி தான் கார் ஓட்டணும்லாம் கிடையாது. ஏன்னா வளர்ந்த நாடுகள்லேயே இன்னும் அடாஸ் சரியாக ஃபங்க்ஷன் ஆகலை. நிறையா இஷ்யூ அங்கேயுமே இருக்குது. அதனால இது ஃபீச்சர் தான். உங்களுக்கு வேணும்னா ஆன் பண்ணிக்கலாம், வேணான்னா ஆஃப் பண்ணிக்கலாம், அவ்வளோதான். இப்போ எப்படி மொபைலில் நிறைய டெக்னாலஜி வருது, உங்களுக்கு தேவையானது மாத்திரம் நம்ம ஆன் பண்ணி வச்சுக்கிறோம், தேவையில்லாத ஆஃப் பண்ணி வச்சுக்கிறோம் இல்லையா? அதே மாதிரி தான் உங்களுக்கு எந்த டெக்னாலஜி வேணுமோ அதை யூஸ் பண்ணிக்கலாம். இதுதான் அவங்க கேட்ட 4 கேள்வி. எனக்கு தெரிஞ்சு இதுக்கு விளக்கு கொடுத்துட்டேன்னு நினைக்கிறேன். என்னால் முடிஞ்ச அளவு சொல்லியிருக்கேன். இந்த வீடியோவில் நம்ம அடாஸ் லெவலில் ஒன்றை பற்றி பார்ப்போம். அதை பற்றினதுக்கான ஏதாவது டவுட் உங்களுக்கு இருந்ததுன்னா நீங்கள் எனக்கு இதே மாதிரி கமெண்டில் கேளுங்க, அதுக்கும் விளக்கம் கொடுக்குறேன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மெயினாக சப்ஸ்கிரைப் அண்ட் லைக், ஷேர் பண்ணிவிடுங்க. பெல் ஐக்கான் மெயினாக ப்ரெஸ் பண்ணிட்டு அதில் ஆள் கொடுத்துட்டிங்கன்னா, மெயினாக ஏன் ஆள் சொல்கிறேன்னா, ஆள் கொடுத்துட்டிங்கன்னா தான் நான் போகிற ஒவ்வொரு எஃபெக்டும் உங்களுக்கு வந்துடும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த லெவல் 1ல் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு அடாப்டிவ் க்ரூஸ் கண்ட்ரோல். ரேடார் சென்சார்ஸ் இருக்கும், அது ரெண்டுமே ஃப்ரண்ட்டில் ஸ்கேன் பண்ணிக்கிட்டே போகும். ஃப்ரண்ட்டில் போகிற வெஹிக்கிளை அது என்ன ஸ்பீடில் போகுதோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அடாப்ட் பண்ணிடலாம். அந்த மாதிரி பண்ணும்போது அது ஒரு 80ல் போகுது, நீங்களும் 80ல் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா, ஸ்கேன் பண்ணிங்கன்னா அது 80ல் ஃபிக்ஸ் ஆகும்போது 80ல் ஃபிக்ஸ் ஆகிடும். உங்களுக்கு முன்னாடி ஒரு ரேடார் சென்சார், அது கேமரா எடுத்து உங்களுக்கு உங்கள் டேஷ்போர்டில் டிஸ்பிளே பண்ணிடும். வெஹிக்கிள் முன்னாடி போயிட்டு இருக்கு, அந்த வெஹிக்கிளோட ஸ்பீடு என்னங்கிறத நீங்கள் ஸ்கேன் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக் 80னா 80ல் ஃபிக்ஸ் ஆகிடும். அது உங்களுக்கு எவ்வளோ கேப் வேணுமோ அந்த கேப்புக்கு ஏற்ற மாதிரி இது பண்ணிட்டோன்னா அதுக்கு அடாப்ட் பண்ணிட்டு அது கூட போயிட்டே இருக்கும். நீங்கள் ஆக்சிலேட்டர், பிரேக் ரெண்டையுமே அதை எடுத்துக்கும். நீங்கள் ஸ்டீரிங்கை மாத்திரம் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஸ்டேரிங்கை வந்து நீங்கள் கண்ட்ரோல் பண்ணுற உங்கள் கண்ட்ரோல், இது எல்லாமே அடாஸ் ஃபங்க்ஷனை பொறுத்தளவு உங்களோட சர்வேல மாத்திரம் தான் அது போகும். உங்களோட கைட்லைன், டிரைவரோட கைட்லைன்ஸ் இருக்கணும். அதுவாக எந்த செயலும் பண்ணாது, நம்மளோட கைட்லைன்ஸ் மூலமாக தான் பண்ணும். நீங்கள் அடாப்ட் பண்ணோன்னா இப்போ 2 பேர் டூர் போகிறாங்க. ஒரு கார், முன்னாடி இருக்கிற கார் நல்லா உங்களுக்கு ரூட் நல்லா அவங்களுக்கு தெரியும், அதனால கரெக்டாக போவாங்கன்றதுக்காக அவங்க பின்னாடியே நம்ம வந்து ஃபாலோ பண்ணிட்டே போகணுங்கிறப்ப ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருக்கும் இல்லையா, அவங்க பிரேக் எப்போ பண்ணுவாங்கன்னு. இதே அடாப்டிவ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணால் அவங்க எப்போ பிரேக் பண்ணுறாங்களோ இதுவும் பிரேக் பண்ணிக்கும். அந்த டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிட்டே போகும். அவங்க எப்போ நிற்கிறாங்களோ ஒரு 3 நிமிஷம் நிற்கும். நின்னதுக்கப்புறம் அவங்க அதுக்குள்ளே கிளம்பிட்டாங்கன்னா அவங்களோடய அடாப்ட் பண்ணிட்டு போயிடும். சப்போஸ் கிளம்பலன்னா நீங்கள் லாங் ப்ரெஸ் ஆக்சிலேட்டரை கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக திரும்ப அடாப்ட் ஆகிடும், அதுவே போயிட்டே இருக்கும். அது ரெண்டுக்குமே டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணிட்டு அதுவே போயிடும். இதுதான் அடாப்டிவ் க்ரூஸ் கண்ட்ரோல். 2வது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லேண்ட் கீப் அசிஸ்ட். லேண்ட் கீப் அசிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, லேண்ட் கீப் அசிஸ்ட் 2 லேண்ட், மொத்தம் 3 லேண்ட் இருக்கு இல்லையா. இப்போ நம்ம லெஃப்டில் போயிட்டு இருக்கோம், அப்போ அந்த 2 லேண்டையும் ஸ்கேன் பண்ணும், உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். அந்த ஃபியூச்சர் நீங்கள் ஆட் பண்ணோன்னே ஆட்டோமேட்டிக்காக 2 லேனையும் ஸ்கேன் பண்ணிடும். ஸ்கேன் பண்ணிவிட்டு உங்களுக்கு அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை காட்டும், இந்த மாதிரி இருக்குது அப்படின்ட்டு. ரோடு எப்படி போகுதோ நீங்கள் சும்மா செக் பண்ணுறதுக்காக ஸ்டேரிங்லேருந்து ஒரு 2லேருந்து 3 செகண்ட் எடுத்திங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக, சப்போஸ் லேண்ட் திரும்புது அப்படின்னா அதுவே அப்படியே திரும்பி கீப் அசிஸ்ட் போகும். இது ஒரு சேஃப்டி தான். என்ன சேஃப்டின்னா, உங்களுக்கு சப்போஸ் ஒரு மொபைல் வச்சுருக்கீங்க, சப்போஸ் கீழே விழுங்குறீங்க, திரும்பி பார்க்குறீங்க. ஏன்னா ஹைவேஸில் ஒவ்வொரு செகண்டுமே நமக்கு முக்கியம். கண்ணு கீழே இப்படி போயிட்டு போனாலுமே நமக்கு கொஞ்சம் நமக்கு ஸ்டேரிங் இதெல்லாம் இஷ்யூ ஆகும். அதை வந்து சேஃப்டி பண்ணுறதுக்காக தான் இந்த விஷயமே. லேண்ட் கீப் அசிஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கும். நீங்கள் கையை ஆனால் அதில் வச்சு ஜஸ்ட் கைட்லைன்ஸ் பண்ணுற மாதிரி தான். கையை வச்சுட்டு நீங்கள் திருப்பணுன்ற அவசியம் இல்லை, வச்சுருந்தா போதும். ஆனால் கையை எடுத்தீங்கன்னா 5 செகண்ட்லேருந்து 6 செகண்ட்குள்ளே வெயிட் பண்ணும். திரும்ப நீங்கள் வைக்கலைன்னா வார்ன் பண்ணும், டிஸ்பிளேல கை வைங்க அப்படிங்கிற மாதிரி, ஸ்டீரிங்ல கை வச்சுக்கோங்க எடுக்காதீங்கன்றதை வார்ன் பண்ணும். அது மாரினா ஆட்டோமேட்டிக்காக அது கட் ஆகிடும்.
அந்த அளவு அது ரொம்ப சென்சிட்டிவாக தான் கொடுப்பேன். ஏன்னா நீங்கள் கையை எடுத்துட்டு, ஏன்னா இங்கே நிறைய தப்பாக யூஸ் பண்ணிடுறாங்க. கையை எடுத்துட்டு வந்து அப்படியே விட்டுட்டு செக் பண்ணி பார்க்கறது அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. அது கை வைக்கிறதுக்கு வார்ன் பண்ணும், ஸ்டீரிங்கை வைப்ரேட் பண்ணும், அலர்ட் பண்ணும். அது ஜஸ்ட் சேஃப்டிக்காக தான் உங்களுக்கு. ஏன்னா ஒரு செகண்ட் சப்போஸ் இங்கே நீங்கள் கீழே கொஞ்சம் எடுக்கிற டயத்துக்கு லேண்ட் இப்படி திரும்பிச்சு, ஏன்னா ஒரு 100 கிலோமீட்டர் ஸ்பீடில் போகிறீங்க, லைட்டாக அப்படி விளைச்சுன்னா என்ன, பின்னாடி இருக்கிற ஒரு வெஹிக்கிள் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், கண்ட்ரோல் கிடைக்காது, இடிச்சிருவாங்க. அதுக்காக தான் இது கீப் என்ன பண்ணுவோம்னா, நீங்கள் விட்டுட்டா கூட அது லேண்டை கீப் பண்ணி சென்டராக கொண்டு வந்துட்டு அந்த கீப் அது மாதிரி போயிட்டு இருக்கும். சப்போஸ் அந்த 2 லேண்ட் இப்படி திரும்புதுன்னு வச்சுக்கோங்களேன், அதுவே ஸ்கேன் பண்ணி இப்படி திருப்போம். நீங்கள் அந்த இடத்துல லைட்டாக கையை விட்டுறீங்க, இல்லை ஏதோ பேசிட்டு இது பண்ணிடுறீங்க, இல்லை கீழே கொஞ்சம் ஏதோ ஒன்று எடுத்துடுறீங்க அப்படிங்கிறப்ப ஆட்டோமேட்டிக்காக சென்டராக கொண்டு வந்துடும். அந்த இடம் தான் நம்மளை ரொம்ப சேஃப்டியாக நம்ம சேவ் பண்ணும். அதான் லேண்ட் கீப்பர்ஸ். லேண்ட் டிபேச்சர் வார்னிங் அது என்ன? லேண்ட் டிபேச்சர் வார்னிங்னா என்னென்னா, நீங்கள் சப்போஸ் போயிட்டே இருக்கீங்க, ரைட் சைட் நீங்கள் போகணும்னு நினைக்கிறீங்க, போகும்போது நீங்கள் ஸ்டேரிங்கை திருப்பி போனீங்க, இண்டிகேட்டர் போடாமல் நீங்கள் அந்த பக்கம் திரும்புறப்ப என்ன ஆகும், உங்களுக்கு போக விடாது. கீப் லேண்ட் டிபேச்சர் வார்னிங் பண்ணும், இழுக்கும் உங்களுக்கு. அப்போ என்ன ஆகும்னா உங்களுக்கு போக விடாது, ஸ்டேரிங் பிடிச்சி இழுக்கும். போகாதீங்க நீங்கள் ஏன் போகாதீங்க அப்படின்னா, இண்டிகேட்டர் போடாமலே போகிறீங்க. இண்டிகேட்டர் போட்டுட்டு போனீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீயாக விட்டுடும். ஓ நீங்கள் சிக்னல் பண்ணிட்டீங்க, அப்போ பின்னாடி வண்டி வருதாங்கிறத செக் பண்ணிட்டு தான் நீங்கள் போகிறீங்கன்றது அதுவே சென்ஸ் பண்ணிக்கும். இண்டிகேட்டர் போடாமல் நீங்கள் திருப்புனீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணுன்னா உங்களுக்கு வார்ன் பண்ணும், போகாதீங்கன்னு. அது வெஹிக்கிளை இழுக்கும். அதான் இழுக்கு மீன்ஸ் உங்களுக்கு கொஞ்சம் டைட்னஸ் கொடுக்கும். நீங்கள் உடனே நான் போக முடியாதா அப்படி பண்ணால் ரொம்ப இது ரொம்ப இதாக இருக்குமே அப்படின்னு, அப்படி கிடையாது. உங்களை வார்ன் பண்ணுறதுக்காக தான் அது. ஏன்னா பின்னாடி வண்டி வரதை அது சென்ஸ் பண்ணிடும். இன்னொன்று உங்களுக்கு பிளைண்ட் ஸ்பாட்ஸும் காட்டும். ஆனால் ஏன் அது அப்படி பண்ணுதுன்னா, இண்டிகேட்டர் போடாமல் போனால் பின்னாடி இருக்கிறவங்களுக்கு வந்து நீங்கள் மாறுறீங்கன்ற ஒரு சென்ஸ் அவங்களுக்கு தெரியாது இல்லையா, அதுக்காக தான் சொல்லுது. நீங்கள் இண்டிகேட்டர் போடாமல் போனால் உங்களுக்கு தான் ப்ராப்ளம். இதுவும் சேஃப்டிக்கான அவேர்னஸ் தான். இதெல்லாம் வந்து உங்களுக்கு அந்த டெக்னாலஜியோட அடுத்த வெர்ஷன். அப்போ அடுத்த லேண்ட் நீங்கள் போகும்போது ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் இண்டிகேட்டர் போட்டுட்டு போகிறீங்கன்னா ஸ்டீரிங் ஃப்ரீ ஆகிடும். எப்பயும் போல நார்மலாக நீங்கள் வந்து போயிட்டே இருக்கலாம். அந்த இதுக்காக தான் லேண்ட் டிபேச்சர் வார்னிங். பிளைண்ட் ஸ்பாட் டிடெக்ஷன் 4வது. பிளைண்ட் ஸ்பாட் டிடெக்ஷனா என்ன, ஏன் வந்து பிளைண்ட் ஸ்பாட் டிடெக்ஷன் ஒன்று வந்தது? இது ரொம்ப எனக்கு தெரிஞ்சு இந்தியாவுக்கு ரொம்ப ரொம்ப தேவையான விஷயம். இந்த 3 விஷயங்கள், அடாப்டிவ் க்ரூஸ் கண்ட்ரோல கூட லேண்ட் கீப்பர்ஸ், லேண்ட் டிபேச்சர் வார்னிங், பிளைண்ட் ஸ்பாட் டிடெக்ஷன், இது 3மே ரொம்ப முக்கியம்னு நான் நினைக்கிறேன். ஏன் சொல்றேன்னா, அந்த பிளைண்ட் ஸ்பாட்ல பின்னாடி உங்களுக்கு கிட்டத்தட்ட பின்னாடி இருக்க ரேடார் சென்சார்ஸ் இருக்கும். அந்த வீலுக்குள்ள ஆர்ச்சுக்குள்ள இருக்கும், ஃப்ரண்ட் அண்ட் பேக் வீல்ல. பின்னாடி வர வெஹிக்கிள ஒரு 4-5 அடிக்கு முன்னாடியே உங்களுக்கு பிளிங்க் பண்ணிடும். எங்கன்னா மிரர்ல இருக்கும். மிரர்ல இருக்கிற உங்களுக்கு அந்த லைட்லேயோ அது சைட்லேயோ இல்லைன்னா உங்களுக்கு வந்து ஒரு கார்னரா ஒரு காஷன் படமோ ஏதோ ஒன்று கொடுத்துருப்பாங்க. சப்போஸ் அங்கே பின்னாடி வருதுன்னா ஒரு பிளிங்க் கொடுக்கும். ஏன் பிளிங்க் கொடுக்குறாங்க அப்படிங்கிறப்ப பார்த்தீங்கன்னா, எப்பயுமே சவுண்டை விட உங்களுக்கு சத்தம் நமக்கு வந்து நம்மளை கேட்கறத விட ஒளி நமக்கு சீக்கிரமா வந்துடும், லைட் வந்து நமக்கு சீக்கிரமா தெரிஞ்சிடும். அதுக்காக தான் டிஆர்எல் வந்துச்சு. இப்போ நீங்க இப்போ போயிட்டு இருக்கீங்க, திடீர்னு ஒரு பளிச்சுன்னு ஒரு வெளிச்சம் அடிக்கும் போது என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்கா உங்க மூளை பளிச்சுன்னு தெரிஞ்சுக்கிட்டு கண்ணில் வெளிச்சம் பட்டவுடனே மூளைக்கு சிக்னல் போகும், ஏதோ ஒரு வெளிச்சம் தெரியுதுங்க. அப்போ நம்ம ஆட்டோமேட்டிக்கா வெளிச்சம் பார்ப்போம், பின்னாடி கரெக்டாக அவுட் சைடு மிரரை பார்ப்போம், பின்னாடி வண்டி வந்துட்டு இருக்கும், அது டிஸ்டன்ஸ் தெரிஞ்சிடும் நமக்கு. அதுக்கு தான் அதில் பிளிங்க் பண்ணுறது. அப்போது அந்த பிளைண்ட் ஸ்பாட் டிடெக்ஷன் வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும். நீங்கள் அதை வச்சு நீங்கள் ஹைவேஸில் நிறைய பிரச்சனை என்னென்னா, சிக்னல் காட்டாமல் போகிறது, ப்ளஸ் வந்து பின்னாடி இருக்கிற வண்டியை அவேர் பண்ணாமல் போகிறது. இது வந்து பிளைண்ட் ஸ்பாட் டிடெக்ஷனும் ரொம்ப ஹெல்ப். அதே மாதிரி அடுத்தது 5வது ஃபார்வர்ட் கொலெக்ஷன் வார்னிங். ஃபார்வர்ட் கொலெக்ஷன் வார்னிங்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஃப்ரண்ட்ல ஒரு வெஹிக்கிள் போயிட்டு இருக்கு, இந்த அடாப்டிவ் க்ரூஸ் கண்ட்ரோல் இருக்கு இல்லையா, அதோட அந்த சென்சார்ஸ் சொன்னேன் இல்லையா, கேமரா அண்ட் சென்சார்ஸ் இருக்கும் இல்லையா, லேடர் சென்சார்ஸ், அந்த ரெண்டுமே வந்து என்ன பண்ணுன்னா ஸ்கேன் பண்ணிக்கிட்டே போகும். அப்போது திடீர்னு போயிட்டு இருக்கிற வண்டி உங்களுக்கு முன்னாடி, நீங்கள் வெஹிக்கிள் முன்னாடி போயிட்டே இருக்கு, முன்னாடி ஒரு 2 வீலர் போயிட்டே இருக்கு, நீங்கள் சப்போஸ் கவனிக்கல அப்படிங்கிறப்ப முன்னாடி போகிற வண்டியை ஸ்கேன் பண்ணி உங்கள் டேஷ்போர்டில் காமிச்சிடும் முன்னாடி வெஹிக்கிள் போகுது அப்படின்ட்டு. அதே நீங்கள் கவனிக்கலைன்னா வார்ன் பண்ணும், இந்த மாதிரி முன்னாடி வண்டி போயிட்டு இருக்குன்னு சவுண்ட் கொடுக்கும், கீன்னு. அதுக்கப்புறம் நீங்கள் முன்னாடி போகிற வண்டியை இது பண்ணும்போது டிஸ்டன்ஸ் இருக்கு, அதில் நீங்களே செட் பண்ணிக்கலாம் எவ்வளோ டிஸ்டன்ஸில் வெஹிக்கிள் நிற்கணும். அதெல்லாம் மீறினதுக்கப்புறம் தான் அது பிரேக் பண்ணும். இப்போ இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ் ஆக்கிட்டாங்க, முன்னாடி போகிற வெஹிக்கிளில் சப்போஸ் சடனாக இதாச்சுன்னா நீங்கள் சென்ஸ் பண்ணலைன்னா உங்களுக்கு வார்ன் பண்ணிவிட்டு அதுவே பிரேக் பண்ணிடும். அடுத்த லெவல் இம்ப்ரூவ் பண்ணிட்டாங்க.
அதனால ஃபார்வர்ட் கொலேஷன் வார்னிங்கில் ஒரு பெரிய அட்வான்டேஜ் அதுதான். ஃப்ரண்ட்டில் போகிற வெஹிக்கிள் கொஞ்சம், ஆனால் இதில் என்ன இஷ்யூனா இது வேணா நான் சொல்கிற எல்லா ஃபங்க்ஷனையுமே நீங்கள் ஆன் பண்ணலாம் ஆஃப் பண்ணலாம், அந்த அளவு தான் இருக்கும். ஏன் இதை சொல்கிறேன்னா நான் உங்களுக்கு சப்போஸ் இதை ஆன் பண்ணி போட்டு எய்த்தாப்பில், ஏன்னா நம்ம இதில் ஒன் வேலையும் உள்ளே வருவாங்க. அப்போ நீங்கள் உள்ளே வரும்போது என்ன ஆகிடும், ஆட்டோமேட்டிக்காக வந்து பிரேக் அது சென்ஸ் பண்ணிடும். நீங்கள் 80ல் போயிட்டு இருக்கீங்க, திடீர்னு எய்த்தாப்பில் ஒரு வெஹிக்கிள் 2 வீலர் முதற்கொண்டு பண்ணும், அது கண்டிஷன் அப்ளை தான். ஏன்னா அந்த ரேடாருக்குள்ளே அவங்க வந்துட்டாங்கன்னா ஸ்கேன் பண்ணிடும். பிரேக் பண்ணும். எப்படி பிரேக் பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா, 1 அடி 2 அடிக்கு முன்னாடி இருக்காது, 10 அடிக்கு முன்னாடி, 5 அடி 6 அடிக்கு முன்னாடிலாம் அது ஸ்கேன் பண்ணிடும். அப்போ அதுக்கு முன்னாடியே பிரேக் அடிக்கும். பிரேக் அடிக்குதுன்னா மெதுவாக நம்ம பண்ற மாதிரி பண்ணாது. 50% இப்போ 100ல் போறீங்க, 50% பிரேக், அதாவது 40% வெஹிக்கிள் ஸ்பீடை குறைக்கிற மாதிரி பிரேக் அடிச்சிடும். அப்போ பின்னாடி இருக்கவங்களுக்கு சென்ஸ் பண்ண மாட்டாங்க இல்லையா. ஏன்னா நம்மன்னா மிரர், சென்டர் மிரர், சைடு மிரர் எல்லாத்துலேயும் பார்த்துட்டு பிரேக் பண்ணுவோம். ஆனால் அதில் அப்படி கிடையாது, அது ஆட்டோமேட்டிக்காக பிரேக் பண்ணிடும். அதனால அது வேணுங்கிற இடத்துல வச்சுக்கலாம், அதான் எமர்ஜென்சியாக இருக்கும். அது வேணாங்கிற இடத்துல ஆஃப் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஹைவேஸில் மாத்திரம் நீங்கள் ஆன் பண்ணுறதுனா பண்ணிக்கலாம், சிட்டிக்குள்ளே வேணான்னா ஆஃப் பண்ணிக்கலாம். இது எல்லா ஃபங்க்ஷனுமே ஆன் அண்ட் ஆஃப் பண்ணிக்கலாம். ஏன்னா இது ஒரு கொஸ்டின் வரும் கண்டிப்பாக எல்லாத்துக்கும். இது இவ்வளோ இது போச்சுன்னா நம்ம ஊரில் கொஞ்சம் டெக்னாலஜி கொஞ்சம் டிராஃபிக்கில் இதாகுமே, ப்ராப்ளம் வருமேன்றது, அதுக்காக தான் முன்னாடியே சொல்கிறேன். அடுத்த இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பின்னாடி வந்து ரேடார் சென்சார்ஸ் இருக்கும். இப்போ பிளைண்ட் ஸ்பாட்ஸ் இருக்கும். ஒரு 2 வால் இருக்கு, இல்லை ஒரு அப்பார்ட்மெண்ட்லேருந்து வெளில கிராஸ் பண்ணுறீங்க. ஏன்னா 2 பக்கமே சில பில்லர்ஸ் இருக்கும், தெரியாது என்ன வண்டி வருதுங்கிறது தெரியாது. 2 பக்கமும் ஒரு வால் இருக்கும், ஒரு சந்து மாதிரி இருக்குது, அதுலேருந்து வெஹிக்கிள் எடுக்கணும். அதை பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா யாரும் இல்லை, நமக்கு ரிவர்ஸ் பார்க்கறதுக்கு இல்லை, கேமராவே இருந்தாலும் சைடில் வர்றது தெரியாது நமக்கு. இந்த சைடு பிளைண்ட் ஸ்பாட்டாக இருந்தது, நடுவில் இருந்து எடுக்கணும்னா அப்போ என்ன பண்ணுவோம்னா, நீங்கள் ஆன் பண்ணி ரிவர்ஸ் கியர் இது பண்ணோன்னா அது பின்னாடி இருக்கிற ரேடார் சென்சார் ஷார்ப் ஆகிடும். ஒரு 10 மீட்டர் வரைக்கும் அது ஓப்பன் பண்ணி ரைட் அண்ட் லெஃப்ட்டில் வச்சுக்கும். 2 பக்கம் சொன்னேன் இல்லையா, மிரரில் வந்து பிளைண்ட் ஸ்பாட்ஸ் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, அந்த பிளிங்கிங் பண்ணுவோம் லைட்டிங், அந்த லைட் 2 மிரர்லையும் இருக்கும். சப்போஸ் ரைட் சைடு இருந்து ஒரு கார் வருது அப்படின்னா ரைட் சைடு மிரரில் பிளிங்க் பண்ணிடும். இந்த பக்கம் இருந்து ஒரு கார் வருது அவேரா இருங்க. அதே மாதிரி லெஃப்ட் சைடில் வந்து ஒரு கார் வருதுன்னா லெஃப்ட் சைடில் வந்து உங்களுக்கு பிளிங்க் பண்ணிடும், லெஃப்ட் சைட் மிரர்ல பிளிங்க் பண்ணும். அப்போ உங்களுக்கு அவேர் ஆகிடும் பின்னாடி ஏதோ வண்டி வருது, அதனால கொஞ்சம் சேஃபாக. இது வந்து 8 to 10 கிலோமீட்டர் ஸ்பீடு இருக்கும்போது தான் இந்த இது இருக்கும். ஏன்னா ரிவர்ஸில் அவ்வளோதான் எடுப்போம் மேக்ஸிமம். அந்த ஸ்பீடில் இருக்கும்போது அதை ஆட்டோமேட்டிக்காக சென்ஸ் பண்ணி சொல்லணும். நீங்கள் பயப்பட வேண்டிய, ஆனால் அது பிரேக் பண்ணாது. ஏன்னா இந்த கிலோமீட்டரில் நீங்கள் பெருசாக பிரேக்கிங்லாம் தேவையில்லை. ஒரு 10 கிலோமீட்டர்ஸ்க்குள்ளே தான் இருக்கும் ஸ்பீட். ரிவர்ஸ் அவ்வளோதான் எடுப்போம் மேக்ஸிமம். அந்த ஸ்பீடில் இருக்கும்போது உங்களுக்கு பிரேக்கிங் தேவையில்லை, அவேர் இருந்தாலே போதும். பின்னாடி வண்டி வருது, பிளைண்ட் ஸ்பாட்ல வண்டி வருது, ஆட்டோமேட்டிக்காக நம்ம எந்த பக்கம் இருக்கோ அது பண்ணிடலாம் இல்லையா. அந்த ஒரு இது தான் இது வந்து பிளைண்ட் ஸ்பாட். அதே மாதிரி உங்களுக்கு எமர்ஜென்சி பிரேக்கிங். எமர்ஜென்சி பிரேக்கிங்கில் என்ன வந்து பார்த்தீங்கன்னா, அடுத்தது வந்து 7வது லெவல் வந்து பார்த்தீங்கன்னா எமர்ஜென்சி பிரேக். எமர்ஜென்சி பிரேக்கில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன அட்வான்டேஜ்னா, நான் சொன்னேன் இல்லையா, முன்னாடி போகிற வெஹிக்கிளில் பார்த்துட்டு பிரேக், சடன் பிரேக் முன்னாடி போடுறாங்கன்னா இது டிராஃபிக்கில் யூஸ் ஆகும். சடன் பிரேக் மேக்ஸிமம் எனக்கு தெரிஞ்சு இது ஆஃப் பண்ணி வச்சு தான் நீங்கள் ஓட்டி ஆகணும். ஏன்னா இது ஆனில் இருந்துச்சுன்னா முன்னாடி போகிற இதை வந்து சென்ஸ் பண்ணி பிரேக் பண்ண ஆரம்பிச்சிடும். இப்போ நீங்கள் டிராஃபிக்கில் போயிட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், டிராஃபிக்கில் போயிட்டு இருக்கும்போது முன்னாடி இருக்கிற வண்டிக்கு ஏன்னா நம்ம ஊரில் பம்பர் டு பம்பர் டிராஃபிக்கில் போயிட்டு இருப்போம். பம்பர் டு பம்பருங்கிறத அது கொஞ்சம் கேப் கிடைச்சாலும் கூட சப்போஸ் நீங்கள் பிரேக் எடுக்குதுன்னா அது சடனாக பிரேக் பண்ணிடும். பிரேக் மீன்ஸ் மெதுவாக பண்ணாது. நம்ம டிராஃபிக்கில் என்ன பண்ணுவோம், பிரேக் மேலே மெதுவாக கால் வச்சுப்போம், அது அந்த மாதிரி ரியாக்ட் பண்ணாது. பிரேக் உடனே சடனாக பண்ணிடும் பிரேக்கை. இந்த பிரேக் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட் ஆகும், ஏன்னா பின்னாடி கண்டிப்பாக இடிச்சிடும். ஏன்னா அவங்களும் பம்பர் டு பம்பரில் தான் வந்துடுவாங்க. அதனால எமர்ஜென்சி பிரேக் இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லான ஃபீச்சர்ஸ் தான். கொஞ்சம் கேப் விட்டுட்டு நம்ம போகிறோம், நல்ல கேப்பில் இருக்குன்னா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் இது ஒரு சேஃப்டி ஃபீச்சர்ஸ் தான். இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் லெவலில் இருக்க 7 லெவல் ஆஃப் ஃபீச்சர்ஸ். இந்த ஃபீச்சர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1 and 2 ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி கூட கொடுக்கலாம். இது இப்படி கலந்து தான் வருது. அந்த 3 லெவல் ஆஃப் ஃபீச்சர்ஸையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி சில இதில் கொடுக்குறாங்க. பேசிக்காக வர்றது வந்து இந்த 7 இது மெயினாக வரும். இதில் இருக்கிற அந்த 7 இது தான் மெயினாக வரும். அடுத்த லெவலில் வந்து 2 லெவல் பற்றி என்னன்னு பார்ப்போம். தேங்க்யூ.